فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وإنك لعلى خلق عظيم. فقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எல்லாமல்ல சுப்ஹானஹு தஆலாக்கே உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் மிகுந்த பேசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கிய காலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வின் அழைப்பு வந்திருக்கிறதோ அந்த அழைப்புக்கு பதில் சொல்லுகிற அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக ஆகிற நாட்களில் மிக முக்கியமான நாட்களாக இந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஜுமாவை ஒரு 3 கோணங்களில் நாம் பார்க்கலாம். முதல் கோணமாக, இந்த உம்மத் பெருமானாரை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறது இந்த உம்மத். ஏனென்றால் வரலாறுகளை புதைக்கப்படுகிற காலத்தில் ரசூல் யார், ஏன் எல்லா அறிஞர்களும் பெருமானாரின் வாழ்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? மாற்றார் மதத்தினவர்கள் எல்லாம் பெருமானாரின் சுன்னத்துகளை அணு அணுவாக தேடி கண்டுபிடித்து எடுத்து தன் வாழ்க்கையில் அமல்படுத்தி காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் பட்டியலில் இவர்களும் இடம் பெற்றிருக்கிறார்களே. ஆனால் உண்மையாக ரசூலை பற்றி, அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள தகுதியுற்றவர்கள், தகுதி உள்ளவர்கள் நாம் தான். ஆனால் பெருமானாரை எந்த அளவுக்கு இந்த சமூகம் தெரிந்து வைத்திருக்கிறது? ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நீயா நான் நிகழ்ச்சி நடந்த நிகழ்வை நான் சொல்லுகிறேன். நீயா நானா நிகழ்ச்சி, அதில் ஒரு இளைஞனிடத்திலே, முஸ்லிம் இளைஞனிடத்திலே கேள்வி கேட்கப்படுகிறது. உங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தந்தையின் பெயர் என்ன? உங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய நாயகத்தின் தந்தையின் பெயர் என்ன? வெறும் கேள்விகள் மாத்திரம் எழுப்பவில்லை, ஆன்சரையும் விடையாக சூசன் ஆன்சரை கொடுக்கிறார்கள். ஏ அப்துல்லா, சி அப்துல் முத்தலிப், பி அப்துல் முத்தலிப், சி அபு தாலிப் என்று 3 விடைகளையும் அவர்களுக்கு தருகிறார்கள், ஆப்ஷன் தருகிறார்கள். ஆனால் அந்த இளைஞன் எதை தேர்வு செய்தான் தெரியுமா? பி அப்துல் முத்தலிப். ரசூலின் தகப்பனார் பேர் அப்துல் முத்தலிப் என்று தவறாக அந்த வினாவை அவன் தேர்வு செய்கிறான். ஆனால் உண்மையில் ரசூலின் தந்தையின் பெயர் அப்துல் முத்தலிப் இப்னு அப்துல்லா இப்னு முஹம்மதுல் ஹாஷிமில் குரைஷி என்று இந்த சமூகம் தெரிந்து வைக்கவில்லையே. ரசூலின் தந்தை பேர் கூட தெரியாமல் இந்த சமூகம் இருக்கிறது என்றால்
இதைவிட கேவலம் என்ன வேண்டும் நமக்கு? உம்மத்திற்காக வேண்டிய வாழ்ந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலம் முழுக்க உம்மத்தி 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 என்று தன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த உம்மத்திற்காக வேண்டிய வாழ்ந்து அர்ப்பணித்த தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் தானே நிறைய அறிஞர்கள் இவர்களின் வரலாறுகளை பார்த்து அதிசயத்தில் திகைத்து போய் நிற்கிறார்கள். எப்படியெல்லாம் ஒரு தலைவர் வாழ்ந்திருக்க முடியுமா என்ற அதிசயத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். இதைவிட ஒருபடி மேலோங்கி சொல்லுவதாக இருந்தால், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அண்ணலாருக்கு கிடைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், ரப்பே, உன்னை நான் துதிக்க வேண்டும், உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு உன் வஜ்ஹை எனக்கு காமி என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் போராடினார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசா, என் நூரை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத மூசா, என் பிரகாசத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, உங்களை நான் பார்த்தே தீர வேண்டும், எனக்கு காட்சியல் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கிறார்கள். 70,000 திரைக்கு பின்னால் இருந்து தூர்சினா மலைக்கு வா மூசா என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். 70,000 திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் தன்னுடைய நூரை பிரகாசத்தை காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். அந்த ஒளியை தாங்க முடியவில்லை. ஆனால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை, கேட்டும் கிடைக்காத பாக்கியத்தை அண்ணலாருக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக நேரடியாக பெருமானாருக்கு சலாம் சொல்ல வேண்டும். தன் காதலருக்கு ஹபீபுல்லாவுக்கு நேரடியாக அல்லாஹ் சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி மேராஜ் பயணத்தை ஏற்படுத்துகிறான். நேரடியாக ரசூலுக்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நாமாக இருந்தால் இதைவிட என்ன சந்தோஷம் நமக்கு வேண்டும்? நேரடியாக அல்லாஹ் கேட்காமல் அவனுடைய சலாத்தை தருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லவே இல்லையே. ரசூலுல்லாஹ் தலையை குனிந்து நிற்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், என்ன நாயகமே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஏன் தலையை கீழே குனிந்திருக்கிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு மட்டும்தான் சலாமா, என் உம்மத்திற்கு வேண்டாமா என்று கேட்டார்களே. எனக்கு மட்டும்தான் சலாமா, என் உம்மத்திற்கு வேண்டாமா என்று கேட்டார்களே. உச்சத்தை தொடும்போது கூட பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லையே. ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ்வை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு திருமணம் நடக்கிறது பெருமானாருக்கு. முதல் இரவு பெருமானாருக்கும் ஆயிஷாவுக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், நாயகமே, நீங்கள் உங்கள் கரம் இணைந்தால் வானத்தின் கதவுகள் திறக்கும் அல்லவா, எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் நாயகமே என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஜௌஜத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், என் ஆயிஷாவுக்கு நான் துஆ கேட்கிறேன் என்று. உம்மன் நபிகள் கும்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கரம் ஏந்தி கேட்கிறார்கள், ஆயிஷாவின் முன்பின் பாவம் அத்தனையும் மன்னித்து விடு என்று ரப்பே என்று கேட்டுவிட்டு ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, இந்த துவாவை தானம்மா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என் உம்மத்திற்கு நான் கேட்கிறேன் அம்மா என்றார்கள் பூமான் நபிகள் கும்மன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தனிமையில் இருக்கிற பொழுது கூட பெருமானார் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லையே. ஆனால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு பெருமானாரை தெரிந்து வைத்திருக்கிறது, புரிந்து வைத்திருக்கு. யார் யாரோ பெருமானாரை தேடுகிறார்கள், யார் யாரோ பெருமானாரினுடைய வாழ்வை தன் வாழ்வாக எடுத்து நடக்கிறார்கள். ஆனால் அதற்கு தகுதி உள்ள நாம் ஏன் அதை எடுக்க
பெருமானாரை தெரிந்து கொள்ள ஏன் முயற்சிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கிறது. அதனால் பெருமானாரை நாம் அதிகம் தேட வேண்டும். அவர்களுடைய அன்பை நாம் பெறுகிற நன்மக்களாய் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்குவானாக. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சமூகம் வரக்கூடிய 4ஆம் தேதி சந்திக்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கிய நாளாக எல்லா நபர்களும் ஒரே சிந்தனையாக பார்க்கிற விதம் நல்ல ஆட்சி அமைய வேண்டும். அதற்கும் பெருமானார் ரோல் மாடலாக இருந்திருக்கிறார்கள். பெருமானார் வெறும் ஏகத்துவத்தை மாத்திரம் போதிக்கவில்லை. பெருமானார் நல்ல தலைவராக பெருமானார் இருந்திருக்கிறார்கள். ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் நல்ல தலைவர் அல்ல, பெருமானார் எல்லோருக்கும் சொந்தம். பெருமானார் சிறார்களுக்கும் பெருமானார் சொந்தம், பெரியவர்களுக்கும் பெருமானார் சொந்தம், பணக்காரர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் பெருமானார் சொந்தம், அனாதையான சாசாவுக்கும் பெருமானார் சொந்தம், ஒதுக்கப்பட்ட பிலாலுக்கும் நாயகம் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமான தலைவர். பெருமானாரினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? பெருமானார் உருவாக்கிய தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இந்த சமூகம் பெருமானாரை மட்டும் நேசித்தால், அவர்களின் வாழ்வை மட்டும் கடைபிடித்தால் போதும். பெருமானார் நல்ல தலைவருக்கான குவாலிஃபிகேஷன் ஐடென்டி செய்கிறார்கள். யார் நல்ல தலைவர் தெரியுமா? சொல்லும் செயலும் ஃபேலும் கவுலும் ஒன்றாக இருக்கிற தலைவர் சிறந்த தலைவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வருகிறார்கள். நாயகமே, நாயகமே, என் குழந்தை இனிப்பு சாப்பிடுகிறது. நாயகமே, என் குழந்தைக்கு நீங்கள் இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க என்று அந்த தாய் பெருமானாரிடத்திலே முறையிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 3 நாள் அவகாசம் கேட்கிறார்கள் பெருமானார். தன் தாயிடம் 3 நாள் அவகாசம் கேட்கிறார்கள். நினைத்தால் ரசூல் சொல்லியிருக்கலாம், வேண்டாம் அம்மா, இனிப்பை சாப்பிடாதே, அது உனக்கு கெடுதியை தரும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தன் தாயிடம் அவகாசம் கேட்கிறார்கள். 3 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள். 3 நாள் முடிந்ததற்கு பின்னால் அந்த தாயையும் குழந்தையும் அழைக்கச் சொல்கிறார்கள். அழைத்து வரச் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது சொன்னார்கள் அந்த குழந்தையிடம், இனிப்பு சாப்பிடாத, அது உனக்கு கெடுதியை தரும் என்று சொன்னார்கள். இனிப்பை சாப்பிடாத, அது உனக்கு கெடுதியை தரும் என்று வெறும் சொற்களாக அல்ல. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனிப்பென்றால் அவ்வளவு பிடிக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஏதாவது ஒரு சுப செய்தியை பெருமானாருக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் பாயாசம் செய்து கொண்டு நான் அவர்களுக்கு சுப செய்தியை சொல்வேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். பெருமானாருக்கு இனிப்பென்றால் அலாதியான பிரியம். ஆனால் அந்த இனிப்பை அவர்கள் நிப்பாட்டிவிட்டு பிறகு அந்த குழந்தையை கூப்பிட்டு சொன்னார்கள், இனிப்பை சாப்பிடாத என்று சொன்னார்கள். சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்த தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் எல்லா தலைவர்களும் அதிசயத்தில் ஆழ்ந்து போய் பார்க்கிறார்கள் நாயகத்தை. சொற்களும் செயல்களும் வெவ்வேறு அல்ல, சொல் வேறு செயல் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றாக போதித்த நாயகம். இது நல்ல தலைவர்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அடையாளப்படுத்துங்கள், நீங்கள் அடையாளப்படுத்துங்கள்.
இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடென்டி செய்த குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நல்ல தலைவர்களுக்கான குவாலிஃபிகேஷன் அல் அத்ல். யார் நீதமாக நடக்கிறார்களோ அந்த தலைவர் சிறந்த தலைவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும் ஒன்றுதான். ஆண்டிக்கு ஒரு சட்டம், அரசனுக்கு ஒரு சட்டம் என்று பெருமானாரின் சட்ட புத்தகத்தில் இடமில்லை. ஆண்டிக்கும் ஒரே சட்டம்தான், அரசனுக்கும் ஒரே சட்டம்தான். இவனும் நேர்மையாக நடக்க வேண்டும், அரசனும் நேர்மையாக நடக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார்கள். வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகிறதற்குள்ள அந்த ஒட்டகம் நொண்டியாகிவிட்டது. இப்பொழுது அந்த ஒட்டகத்தை வாங்கின நபரிடத்திலே போய் முறையிடுகிறார், சண்டையிடுகிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா. நொண்டி ஒட்டகத்தை எனக்கு நீ கொடுத்து விட்டாய், என் காசை எனக்கு கொடு என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா முறையிடுகிறார்கள். அதற்கு அந்த விற்ற பாய் சொல்கிறார், இல்லை, நீங்கள் வாங்குகிற பொழுது நல்லாத்தான் சிஹத்தாக ஆரோக்கியமாகத்தான் அந்த ஒட்டகம் இருந்தது. என்னிடம் இருக்கும் பொழுது ஆரோக்கியமாகத்தான் இருந்தது. நீங்கள் வாங்கிட்டு செல்லுகிற பொழுதுதான் அது நொண்டியாக விட்டது. என் புறத்தில் தவறல்ல, உங்கள் புறத்தில் தான் தவறு என்று அந்த விற்றவர் பதில் சொல்லுகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நீதிக்கு ஒரு உமர், நீதிக்கு ஒரு உமர். அமீருல் முஃமினாக இருக்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவிடத்திலே போகலாம் வாருங்கள் என்று அழைத்துட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா விற்றவருக்கு சாதகமாக அல்ல, பாதகமாக ஜாபிருக்கு சாதகமாக பதிலே சொல்லுகிறார்கள். விற்றவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாருங்கள் உபை இப்னு காபிடத்திலே செல்லலாம். உபை இப்னு காப், வாருங்கள், நீதத்திற்கு இவர்களும் ஒரு முன்மாதிரி, வாருங்கள் போகலாம் என்று உபைபிடத்திலே அழைத்து செல்கிறார்கள். அமீருல் முஃமின் உமர் ரலியல்லாஹுவும் இருக்கிறார்கள். இரண்டு பேர்களும் கேட்கிறார்கள். இவர்களுடைய வாக்கையும் எடுத்து வைக்கிறார்கள், அவர்களுடைய வாக்கையும் எடுத்து வைக்கிறார்கள். உபை இப்னு காப் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். ஜாபிரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஜாபிர், உன் மீது தான் தவறு இருக்கிறது. வாங்குற பொழுது சிஹத்தாக இருந்த ஒட்டகம் உங்கள் கையில் கொடுக்கிற பொழுதுதான் அது நொண்டியாகிவிட்டது, இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லுகிற பொழுது உமரை பார்த்து உபை இப்னு காப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீனே, நீங்கள் அளித்த நீதி தவறான நீதி என்றார்கள். நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற அமீருல் முஃமினீனை பார்த்து சொன்னார்கள், ஜாபிர், இவர் உபை இப்னு காப் ரலியல்லாஹு, உங்களின் நீதியில் தவறு இருக்கிறது என்றார்கள். உடனே உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், லௌலக உபைப் ஹலக உமர். உபைப் மாத்திரம் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்திருப்பேன் என்றார்கள். உபைப் மாத்திரம் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்திருப்பேன் என்றார்கள். இப்போ யார் நீதியை நிலைநாட்டுகிறார்களோ, அது ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான் என்ற மிகப்பெரிய சூட்சுமத்தை அங்கே விதைத்தார்கள் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா. இது மாத்திரம் சொல்லவில்லை, அடுத்ததும் சொன்னார்கள், எல்லா நபர்களையும் சரிசமமாக பார்க்கிற தலைவர் சிறந்த தலைவர். ஒதுக்கப்பட்டவருக்கு தனி சட்டம், உயரத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு ஒரு சட்டம் என்று பார்க்காதீர்கள். அனாதைக்கும் பெருமானார் சொந்தம், ஒதுக்கப்பட்ட பிலாலுக்கும் சொந்தம். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை எல்லாம் ஒதுக்குறார்கள். நாயகம் யாருக்கும் கொடுக்காத வாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு கொடுத்தார்கள். பிலால், காபாவுக்கு மேலேறி பாங் சொல் பிலால். சொல்லுகிற பொழுது அந்த மஜ்லிஸில்
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறார்கள். குர்ஆன் எப்படி இறங்கியதோ அதுபோன்று ஓதக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. அன்றைக்கு உள்ள காரிகளிலேயே அரபுக்காரிகளாக இருந்தவர்கள், நல்ல குரல் மிக்க காரிகளாக இருந்தவர்களில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ஒருவராக திகழ்ந்தார்கள். அவர்களும் அந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டு பேர்களுக்கும் கொடுக்காத பாக்கியத்தை பிலால், ஒதுக்கப்பட்ட பிலாலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். காரணம், ஒதுக்கப்பட்டவரையும் பிலால் ரலியல்லாஹு தஆலா மனிதனாக பார்த்தார்கள். கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். கல்வியை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய ஷாம் தேசத்தினுடைய ஜனாதிபதியாக, கவர்னராக அவர்கள் நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய காலத்தில் நியமித்தார்கள். ஜகாத்து வாங்க ஊர் மக்கள் தகுதி இல்லை என்பதற்காக பிலால் ரலியல்லாஹு தஆலா உமருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எங்கள் நாட்டில் ஜகாத்து வாங்க ஆள் இல்லை, உங்கள் மதீனத்துல் முனவ்வராவுக்கு நான் அனுப்பட்டுமா என்று கேட்டார்கள். ஒதுக்கப்பட்ட பிலாலை ஒதுக்கி வைக்காமல் அவர்களையும் ஒரு மனிதனாக பெருமானார் கண்டெடுத்தார்கள். கல்வியை கொடுத்தார்கள். மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களாக உமரை மாற்றினார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல தலைவருக்கான குவாலிஃபிகேஷன். இதை நீங்கள் ஐடென்டி செய்ய வேண்டும், கண்டெடுக்க வேண்டும். வல்லஹு நல்ல தலைவரை, நமக்கு சாதகமான தலைவரை, நமக்கு சாதகமான, எல்லோருக்கும் சாதகமான ஆட்சியை நமக்கு ஏற்படுத்துவானாக. இறுதியாக ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி என் உரையை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா அமலுக்கும் நியத் என்பது தேவை. எண்ணம் சரியாக இருந்தால்தான் அது எண்ணம் குணங்களாக மாறுகிறது, குணங்கள் செயல்களாக உருவம் எடுக்கிறது. அதனால் நீங்கள் நற்குணத்தை விதைக்க வேண்டும். சிறியவர்களில் இருந்து அவர்களுக்கு நற்குணத்தை நீங்கள் போதிக்கப்பட வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அக்லாகுல் ஹஸனாத்து மின் அஸ்பாபி துஹூலி ஜன்னah. இந்த நற்குணம் என்ன வேலையை செய்யும் தெரியுமா? சொர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாக இந்த நற்குணம் இருக்கிறது என்றார்கள். தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, பெருமானாரோடு வாழ்ந்த காலம் குறைவு, ஆனால் இந்த சமூகத்திற்காக வேண்டி ஹதீசுகளை அறிவித்தவர்களில் ராவிகளில் முதலிடத்திலே இருப்பவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே நாயகமே, எதனால் மனிதர்கள் எல்லாம் சுவனத்திற்கு செல்கிறார்கள் நாயகமே? பெருமானார் சொன்னார்கள், இரண்டு விஷயத்தினால் மனிதர்கள் சுவனத்திற்கு செல்கிறார்கள். ஒன்று தக்வல்லா, யார் இறையச்சத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் சுவனம் என்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஹுஸ்னுல் ஹுல்க், யார் நற்குணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் சுவனம் என்றார்கள். நற்குணவாதியாக நாம் மாறினால் நிச்சயம் சுவனவாதியாக நாம் ஆகக்கூடும் என்பதில் எந்தவிதமான வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் நற்குணத்தின் மூலியமாகத்தான் நாளைக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாம் அதிகமாக பெற முடியும். அதனால் நற்குணத்தோடு வாழ்ந்து நற்குணத்தோடு இறக்கக்கூடிய நன்மக்களாய் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லஹு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நல்ல ஆட்சியை நமக்கு வல்லஹு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. நோயில்லாத வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நிரந்தரமாக்கி தந்தருள் புரிவானாக. கடனில்லாத வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. என்னென்ன ஹாஜத்துகளை எல்லாம் தேட்டங்களோடு நாம் வைத்திருக்கிறோமோ அத்தனை ஹாஜாத்துகளையும் வல்லஹு அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. கல்வி உள்ள சமுதாயமாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா சமூகத்திற்கும் முன்னோடி சமூகமாக வல்லஹு அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. வஆখিরু தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.